ஆண்டவர் சொன்னாரு, இந்த வருட இறுதியில நீ கொஞ்ச நாள் என்னுடைய பாதத்தில் அமர வேண்டும். இவர்கிட்ட ஏதோ ஒரு ஆண்டவர் சொன்னாரா, வருட இறுதியில் அவருடைய பாதப்படியில் இவர் கொஞ்ச நாள் அமர்ந்திருக்கணுமா. அமர்ந்து இருந்தாரா, என்னென்ன ஆச்சுன்னு பாருங்க. சில குழப்பங்களும் சில என்ன சொல்றது யுத்தங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் நடக்கக்கூடாது. மறுபடியும் ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் நடக்கக்கூடாது. ரஷ்யாவில் ஒரு பெரும்பகுதி ஏசியாவில் தான் இருக்குது, உக்ரைன் யூரோப்பில் இருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அவருடைய ஆண்டவர் சொல்லியிருக்கார். நடக்க இருக்கிறது ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா சேஃபு. எப்படி நடந்துருச்சுன்னா பார்த்தியா நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன்னு தம்பட்டை அடிக்கிறது, நடக்கலைன்னா நான் ஜெபிச்சிட்டேன் நின்றுடுச்சு அப்படின்னு தம்பட்டை அடிக்க வேண்டியது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நபர் காஸ்பர் அப்படின்ற இந்த நபர் 2021 நவம்பரில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த விஷயம் நடந்ததா இல்லையா, அப்படி நடந்ததுன்னா அதுக்கு இவர் பொறுப்பேற்பாரா, ஏன் இவர் பொறுப்பேற்கணும், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த நபர் முழுசாக 100% ஒரு ஃப்ராடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரை யூஸ் பண்ணி மக்களை ஒரு மெஸ்மரைஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு. இது ஆப்ஷன் ஏ. இல்லை 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 இவர் ஒரு மென்டலி ரிட்டார்டடு, கொஞ்சம் மூளை குழம்புனதுனால தன்னைத்தானே ஆண்டவர் பேசினதா நினச்சிக்கிட்டாரு. அதன் விளைவு தான் இவ்வளோ பெரிய கோர சம்பவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது ஆப்ஷன் பி. இல்லை 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 ஆப்ஷன் சி. இவர் உண்மையிலே தேவ மனிதன் தான், உண்மையிலே இவர்கிட்ட தேவன் தான் பேசினார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன் அப்படின்றதையும் சேர்த்து ஆப்ஷன் சியில் ஏபிசி. நீங்கள் எனக்கு இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னன்னு பார்ப்போம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சில வெளிப்பாடுகள், சில ரகசியங்களை அவர் நிச்சயமா சொல்வார். எதற்காக சொல்லுகிறார்? எல்லாம் நடைபெறக்கூடாது. இதுதான் தீம். இவர்கிட்ட ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லுவாராம். எதுக்காகனா அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவாராம். நடக்கக்கூடாதுன்றதுக்காக எப்படி சொல்லுவார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான விளக்கமும் தலைவரே சொல்லுவார். தொடர்ந்து பாருங்கள். என்ன போட்டிருந்தது? 7th November 2021 ப்ராஃபஸி பை ப்ரோ W. நெல்சன் ஜாஸ்பர். சாரி, காஸ்பர்ன்ட்டேன், ஜாஸ்பர். இயர் ஆஃப் வார். இயர் ஆஃப் வார்னு ஆண்டவர் சொல்லிட்டாராம். ஆண்டவர் சொன்னால் என்னதுக்கு? அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக. கரெக்டாக? ஆனால் 2022 நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகமே ஸ்தம்பிச்சு நின்ன, இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக கொடூரமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வார் நிகழ்ந்தது 2022 ரஷ்யா உக்ரைன் வார். எத்தனையோ லட்சம் பேர் செத்துட்டதா சொல்கிறாங்க, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இப்போ உடனே பாத்தியா அவர் சொன்னார் வார் நடந்துருச்சு அப்படின்னு எவனாவது முட்டு கொடுக்க வந்தீங்கன்னா வீடியோ முழுசாக பார்த்துட்டு முட்டு கொடுங்க. தாண்டி என்னவா இருக்கக்கூடாது? யுத்தத்தின் வருடங்களாக வரப்போகிற ஆண்டு இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? அடுத்த ஆண்டு, அதாவது 2021 நவம்பரில் சொல்கிறாரு, அடுத்த ஆண்டு யுத்தத்தின் ஆண்டாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இதை சொன்னாருன்னு சொல்கிறாரு. யுத்தத்தின் ஆண்டாக இருக்கக்கூடாது இவர்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாராம் நேரடியாக. இல்லை, சங்கார தேவதூதர்களும் யுத்தத்திற்கு அடுத்த தேவதூதர்களும் ஆங்காங்கே இறங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவர் சங்காரத்துக்கான தேவதூதர்களை அங்கங்கே நிற்க வச்சுருக்காரு. யுத்தத்திற்கான தனியாக ஏதோ யுத்தத்திற்குன்னு தனியாக தேவதூதர்களை ஆண்டவர் வச்சுருக்காராம். அவரையும் அங்கங்கே நிப்பாட்டி வச்சுட்டாராம். இவர்கிட்ட ஏதோ ஒரு ஆண்டவர் பேசியிருக்காரு. அந்த ஆண்டவர் வேதத்தின் ஆண்டவர் நிச்சயமாக அல்ல. இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு, எங்கள் டீம் சார்பாக இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. வேதத்தின் ஆண்டவர் நிச்சயமாக அல்ல. இவருடைய கற்பனையில் ஏதோ ஒரு சொல்கிறார் இல்லையா, அந்த ஆண்டவர்
ஒரு செட் ஆஃப் யுத்தத்திற்கான தூதர்களையும் ஒரு செட் ஆஃப் சங்காரத்திற்கான தூதர்களையும் நிப்பாட்டி வச்சிருக்காராம். மிக வேதனையான பாதைகளிலே ஜனங்கள் கடந்து செல்வதை கர்த்தர் காண்பித்தார். மிக வேதனையான பாதையிலே ஜனங்கள் கடந்து செல்வதை கர்த்தர் காண்பித்தாராம். எப்படி காமிச்சாருன்னு தெரில, ஒருவேளை படம் போட்டு காமிச்சாரோ இல்லை எப்படியோ இவருக்கு கர்த்தர் காமிச்சிருக்கிறார். எந்த கர்த்தர்னு தெரில. அந்த நாட்களில் நான் உட்காந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு இந்த வருட இறுதியில் நீ கொஞ்ச நாள் என்னுடைய பாதத்தில் அமர வேண்டும். இவர்கிட்ட ஏதோ ஒரு ஆண்டவர் சொன்னாராம், வருட இறுதியில் அவருடைய பாதப்படியில் இவர் கொஞ்ச நாள் அமர்ந்திருக்கணுமா. அமர்ந்து இருந்தாராம். என்னென்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆண்டவர்கிட்ட உட்காந்து சில காரியங்களை அப்படியே வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவராகி தேவன் ஒரு காரியத்தை மாத்திரம் ஒரு வேர்டா எனக்கு காமிச்சாரு. உட்காந்து இவர் ஏதோ கேட்கும்போது ஒரே ஒரு வேர்டாக காமிச்சாராம். அது என்ன வேர்ட்னா, யுத்தத்தின் ஆண்டு. அடுத்த ஆண்டு the year of war அப்படின்ற ஆண்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா. அப்படின்ற ஆண்டா இருக்கக்கூடாதுன்னு ஜெபி அப்படின்னு இவர் நம்பிட்டு இருக்கிற ஏதோ ஒரு ஆண்டவர் சொன்னாராம். வேதத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அல்ல. சரியா? இப்போ இவர் ஒரு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இவருடைய ஆண்டவர் அடுத்த ஆண்டு யுத்தத்தின் ஆண்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ ஜெபிக்கணும் அப்படின்னு இவர் அந்த ஆண்டவருடைய பாதப்படியில் இருக்கும்போது சொன்னாராம். புரிஞ்சதில்ல? கடவுள் இவர்கிட்ட, அதாவது ஜாஸ்பர்ன்ற இந்த மனிதன்கிட்ட அடுத்த ஆண்டு யுத்தத்தின் ஆண்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீ ஜெபின்னு சொன்னாராம். இப்போ அவர் கடவுளாக இருந்தா, இந்த சம்பவம் உண்மையாக இருந்தா, இந்த ஆள் ஜெபிச்சிருந்தா அந்த யுத்தம் நடக்காமல் இருந்திருக்கணுமா இல்லையா? இதுதான் கேள்வி. எப்படி? அவர் கடவுளாக இருந்து இவர் யார் பாதப்படியிலையோ ஜெபிச்சாரு, அந்த பாதப்படியில் ஜெபிச்ச நபர் யுத்தத்தின் ஆண்டாக இருக்கக்கூடாதுன்னு ஜெபின்னு சொன்னார் இல்லையா? அந்த சம்பவம் உண்மையாக இருந்து அவர் சொல்கிற நபர் உண்மையான கடவுளாக இருந்தால், இந்த நபர் ஜெபித்திருந்தா இந்த சம்பவம், எந்த சம்பவம், ரஷ்யா உக்ரைன் வார் 2022 நடந்திருக்கக்கூடாது. கரெக்டாக? எங்கே மிஸ் ஆச்சு? இவர் சொன்ன கடவுள் இயலாமையினால் மிஸ் ஆச்சா, இல்லை இந்த நபர் ஜெபிக்காததுனால மிஸ் ஆச்சா? the year of war அடுத்த ஆண்டு என்னவா இருக்கக்கூடாது? யுத்தத்தின் வருடங்களாக வரப்போகிற ஆண்டு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியுது. அது ஏன் யுத்தத்தின் ஆண்டாக மாறிச்சு? அதுதான் கேள்வி. கிட்டத்தட்ட 3rd வேர்ல்டு வார் ரேஞ்சுக்கு கருதப்படுற ரஷ்யா உக்ரைன் வார் 2022 ஏன் ஆரம்பிச்சுது? இதுதான் கேள்வி. ஆசிய கண்டத்தில் பார்த்தீங்கன்னா சில குழப்பங்களும் சில என்ன சொல்றது வார் யுத்தங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் நடக்கக்கூடாது. மறுபடியும் ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் நடக்கக்கூடாது. ரஷ்யாவில் ஒரு பெரும்பகுதி ஏசியாவில் தான் இருக்குது, உக்ரைன் யூரோப்பில் இருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அவருடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் கற்பனையாக இவரே நினச்சிக்கிட்டு பேசுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. சரி, ஒரு கற்பனையாக இவர் நினச்சிக்கிட்டு பேசினாலும் சரி, அந்த நடந்த சம்பவம் உண்மையாக இருந்தாலும் சரி, ரெண்டில் எதுவாக இருந்தாலும் இந்த நபர் ஃப்ராடாக இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? அன்னையிலேருந்து டெய்லி ஜெபிச்சிருக்கணும், அந்த வார் நடக்காமல் போயிருக்கணும். கரெக்டா? இல்லை, இந்த சம்பவம் உண்மை, இவர் ஏதோ ஒரு கடவுள் பேசினதா சொல்கிறார் இல்லையா, அந்த சம்பவம் உண்மை அப்படின்னு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த நபர் டெய்லி ஜெபித்தும் அந்த காரியம் மீறி நடந்து 2022 ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுனால என்ன ப்ரூவ் ஆகுது? இந்த நபர் வேறொரு இயேசுவை இல்லைனா வேறொரு கர்த்தரை இல்லைனா வேறொரு ஆண்டவரை காமிச்சார் இல்லையா, அந்த வேறொரு ஆண்டவருக்கு துப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆகுது. கரெக்டாக? ஏதோ ஒன்று தானே. கமெண்ட் பண்ணிடுங்க. நியாயமாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஆண்டு சுமூகமாய் போக வேண்டுமா? சரி, அடுத்த ஆண்டு சுமூகமாக போகணுமா? ஜபம். இதை நான் நம்பலை. ஏன்னா வேதத்தின் ஆண்டவர் அந்த மாதிரி எதையுமே எனக்கு சொல்லலை. வேதத்தின்படி எப்படி இருக்குன்னா, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நீயும் அப்படி இல்லை, நீ ஸ்பிரிச்சுவலாக இரு, நீ அப்படி இரு, இப்படி இரு, நீ கண்டெம்ட் லைஃப் வாழு, நீ சபையாக செயல்படு, சுவிசேஷ அறிவி, இப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்படி வார் நடக்கும், நீ ஜெபிச்சா நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எதுவும் சொல்லலை. நாங்கள் நம்பலை.
நாங்கள் இவர் வந்து வேறொரு இயேசுவை காட்டுறதா நம்புகிறோம், அதனால் நாங்கள் ஜெபிக்கலை. ஓகே, இவர்கிட்ட தானே பேசினார் கடவுள். அப்போ இவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும்ல. இவர் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? இத்தனை லட்சம் பேர் சங்கார தூதன் வந்துட்டான், அந்த தூதன் வந்துட்டான், சாவை காட்டுறாரு. எப்படி காட்டினாருன்னு தெரில, படம் போட்டு காட்டினாரா எப்படின்னு தெரில. இவர் என்ன பண்ணியிருக்கணும்? டெய்லி இதே வேலையாக ஜெபிச்சிருக்கணும்ல. இத்தனை லட்சம் பேர் சாவ போகிறாங்கல்ல, இத்தனை லட்சம் பேர் செத்தா எனக்கு என்ன? நான் பொழப்பு நடத்தணும்னு வாரம் வாரம் மக்களுக்கு வேறு கதைகளை பேசி பணம் சம்பாதிச்சாரா காணிக்கின்ற பேரில்? வாரம் வாரம் இல்லை, டெய்லி ஜெபம்லாம் செஞ்சுருக்கணும். இந்த 2022 வாரம் நடக்க போகுதுன்னு டெய்லி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கணும்ல. டெய்லி இல்லை, எப்போவுமே. அப்படி ஒரு தடமும் காணும் அவர் யூடியூப் சேனலில். லைவ்லேயும் காணும், வீடியோஸ்லேயும் காணும். இப்போ காணும்னு சொன்னோடனே தேடி எடுத்து ஏதாவது 1 2ன்னு காட்டக்கூடாது, மொத்தமாக அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, தேவன் இவருக்கு காமிச்சிருக்கிறாரு, தூதர்களை வேறு நிற்க வச்சுருக்காரு, விளிம்பில் நிற்கிறாங்க, அடுத்த ஸ்டெப்பு எல்லாரையும் போட்டு தள்ள போகிறாங்க. இவர் ஜெபம் பண்ணால் மாறும்னு சொல்லிட்டாங்க. என்ன கிழிச்சார் இவர்? ஜெபம். அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய செய்தி செபிக்கிற மனிதன் என்ற ஒரு செய்தியை எடுத்து வைத்திருக்கிறேன் என் தேவஜனமே. எப்பா செய்தியை எடுத்து வச்சுருக்கிறேன் என் தேவஜனமே. எதுக்கு? முதல்ல நீங்கள் அதை செஞ்சுருக்கணும்ல. நீங்கள் அத்தாரிட்டியில் இருக்கிறீங்க, அந்த சர்ச்சில் நீங்கள் தான் ஹெட்டு, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும், எவன் சொல்கிறதும் நடக்காது. நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் செய்யணும். அதென்ன நீங்கள் நான் செய்தியை ஏற்படுத்தியிருக்கிறேன் நீ போய் ஜெபின்னு நீங்களாம் செய்யணும். உங்களுக்கெல்லாம் நடந்தது, உங்களுக்கெல்லாம் கர்த்தர் காமிச்சாரு, மக்களுக்கு காமிக்கலையே. உங்களுக்கு காமிச்ச கர்த்தருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? டெய்லி மீட்டிங்கு ஃபுல்லாக, உங்கள் லைவ் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்? 2022 வார நடக்க போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது வேண்டான்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். டெய்லியில் ஜெபிச்சிருக்கணும். இந்த வேர்டு தான் எனக்கு காமிச்சாரு, த இயர் ஆஃப் வார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, ஒரு நீதிமான் 10 நீதிமான் இல்லை 100 நீதிமான்கள் இல்லை 1000 நீதிமான்கள் இல்லை 1,00,000 நீதிமான்கள் உலகம் முழுவதும் சேர்ந்து செபிக்கும் பொழுது நிச்சயமாய் அதை தடுப்பீரல்லவா? இதுதான் இந்த ஃப்ராடு பசங்க கையில் எடுக்கிறது. அப்படியே ஆபிரகாம் ஸ்டோரி அப்படியே எடுத்து அழகாக கோர்த்து இவர் ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஒரு நீதிமான் இல்லை. அந்த அந்த ஸ்டால்மை சுரூபத்தை பார்த்தீங்களா? சாஃப்டாக ஒரு நீதிமான். இந்த திருப்பூர் சாலமன் சொல்கிற சாஃப்ட்னஸ் இதுதான். இப்படி சாஃப்டாக இருந்தால் ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருக்காங்களாம். கொஞ்சம் ரஃபாக பேசிட்டா, அதாவது நாங்கள் பேசுகிறது ரஃபாக பேசிட்டா ஆவியானவர் எங்களுக்குள்ளே இல்லையா அப்படின்னு அவர் தங்களுடைய துடுப்புக்கிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ எங்கள் கேள்வி என்னென்னா, இப்படி சாஃப்டாக பேசின இவங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கார், நாங்கள் இதெல்லாம் தப்புன்னு சொல்கிற எங்களுக்குள்ளே ஆவியானவர் இல்லையா? இத்தனை 1000 பேர் செத்ததுக்கு காரணமாக இருந்த இந்த ஜாஸ்பரை இந்த அளவுக்கு கூட, அதாவது நாங்கள் பேசுகிறது ஹார்டே கிடையாது, ஆனால் இந்த அளவுக்கு கூட ஹார்டாக பேசலைன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரெல்லாம் கேட்க மாட்டேன். மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? திருப்பூர் சாலமன்ட்டு தான் கேட்குறேன். மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், சாந்த சுரூபியாக பேசிட்டா ஆவியானவர். எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? உபவாசிச்சு ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது? கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனத்தை அவர் அங்க நிறைவேற்றவில்லை, மாறாக மாற்றங்கள் உண்டானது என் தேவஜனமே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு இந்த மாதங்கள் 2 மாதங்கள் ஜெப மாதமாய் நாம் வைக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் தேவஜனமே? 2 மாதங்கள் வைக்க வேண்டும். வைக்கக்கூடிய அத்தாரிட்டியில் நீ இல்லப்பா இருக்க, மக்களாக இருக்காங்க. மக்கள் வந்து சொன்னோடனே நீ அப்படியே செஞ்சிருவியா? 4 மாதம் ஜபம், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னோடனே ஓகேப்பா ஓகே அப்படின்றியா? அத்தாரிட்டியில் இருக்கிறது நீங்கள் எல்லாம் அதை செய்யணும். செஞ்சுருக்க வேண்டியது தானே? செஞ்சுருந்து ரஷ்யா யுக்ரைன் வாரை நிப்பாட்டியிருக்க வேண்டியது தானே? எங்கே போனீங்க? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒன்று, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நீங்கள் வந்து சும்மா உலகத்தில் அப்படி இப்படி எல்லாம் பார்த்து குத்து வைப்பாக அடித்து விட்டு நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் ஆகணும்னு பிளான் பண்ணுறீங்க. இப்படி இருந்தால் இப்போ கைக்குள்ளே ஒரு பூச்சியை பிடிச்சி வச்சுட்டு, இந்த பூச்சி உயிரோடு இருக்கா இல்லை செத்துருச்சா சொல்லு? செத்துருச்சுன்னா இப்படி அப்படியே உயிரோட விட்டு பாரு, உயிரோடு தான் இருக்குன்னு சொல்கிறது. இல்லை உயிரோடு இருக்குன்னா அப்படி நசுக்கிட்டு செத்துருச்சு பாருன்னு சொல்கிறது. இதை தானே நீங்கள் செய்கிறீங்க. நடக்க இருக்கிறது ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா சேஃபு. எப்படி நடந்துருச்சுன்னா பார்த்தியா நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன்னு தம்பட்டை அடிக்கிறது, நடக்கலைன்னா நான் ஜெபிச்சிட்டேன் நின்றுடுச்சு அப்படின்னு தம்பட்டை அடிக்க வேண்டியது. ஆனால் இந்த கேஸில் ஜாஸ்பர் அப்பட்டமாக மாட்டினது என்ன தெரியுமா?
தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் இவர்கிட்ட சொன்னதே என்னென்னா நடக்கக்கூடாதுன்னு நீ ஜெபின்னு சொல்லிட்டார். இவர் ஜெபிக்காமல் கோட்டை விட்டார். அதாவது மக்கள்லாம் செத்தாலும் பரவாயில்லைன்னு இவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் சொகுசாக வாழ பிளான் பண்ணிட்டார். இது உண்மையா இல்லை இந்த சம்பவமே பொய்யா இல்லை சொன்ன அந்த ஆண்டவருக்கு அந்த என்ன சொல்கிறது திராணி இல்லையா செய்கிறதுக்கு? நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் தெளிவாக, வேதத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேறு, இவங்க காட்டுற ஒரு பொய்யான கற்பனை கதாபாத்திரம் வேறு. ஆங்காங்கே மரண ஊழங்களும் ஆங்காங்கே பஞ்சங்களும் உண்டாகக்கூடிய வருடத்திற்கு நேராக தான் நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் என் தேவச்சனமே. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்திலும் ஆசியா கண்டங்களிலும் நடக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீ ஏன் ஜாக்கிரதை உள்ளவனா இல்லை? இது உங்களுக்கு நடந்திருந்தா நீங்கள் ஏன் ஜாக்கிரதையே உள்ளவர்களாக இல்லை? இப்போ என்னுடைய டைரக்ட் கேள்வி என்னென்னா, மக்களை இப்படி பல்ஸ் பார்த்து பச்சையாக ஏமாத்துறீங்களே, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுது? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லையா? குத்தவே குத்தாதா? சர்வத்தையும் சிசித்த கடவுள் பேரை இப்படி துச்சமாக யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு உங்களுக்குலாம் உறுத்தாதா? இல்லை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வச்சுருக்கான்னு சொன்னார் இல்லையா ஆண்டவர், அப்படி உங்கள் கண்ணு குருடாக்கி வச்சுருக்கானோ? நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி உங்களுக்குள்ளே அப்படியே தோணி நீங்கள் அப்படி நம்பி ஏதோ பேசிட்டு, ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி மனம் திரும்புங்க. ஏசப்பா என் கண்கள் குருடாக இருந்துருச்சு, என் கண்களை திறந்துடலுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்போ வேதத்தின் சத்தியம் உங்களுக்கு புரியும், சபைனா என்னன்னு புரியும். இப்படி மீட்டிங் நடத்தி மக்களை ஏமாற்ற மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சுதாரிச்சு, ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் சொல்கிறேன், ஜாஸ்பருக்கும் சொல்கிறேன். ஜாஸ்பர் கண்கள் குருடாக இருக்குது அப்படின்னு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஓடினாலும் சரி, இல்லை இவர் தெரிஞ்சே பிளான் பண்ணாருன்னா எப்படி ஓடணுன்னா, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை யூஸ் பண்ணி நான் இவ்வளோ வஞ்சித்திட்ட மக்களை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஓடினா உங்கள் இருதயம் புதுதாக மாறும். இதை பார்த்துட்டு இருக்க மக்களும் அப்படி தான். அதை நம்பியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் என்னுடைய கண்கள் திறக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்தள்ளி உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இதுக்கு மேலே போடா குறை கண்டுபிடிக்கிறவனே அப்படின்னு ஏதோ ஒரு 4 திட்டினீங்கன்னு வைங்களேன், அதற்கான பலன் என்னை எதுவுமே செய்யாது. நான் இன்னும் பலத்தோட இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன்.